வணக்கம். நெருப்பு தமிழர். விஜய் முதல்வர் ஆகிறாரா? இது என்னங்கடா அது புது உருட்டா இருக்குது. அதாவது கேனப்போய ஊரில் கிறுக்கு பைய நாட்டாமைன்னு சொல்கிறது மாதிரி விஜய் முதல்வர் அப்படின்னு அப்படி ஒரு பட்டத்தோடு உள்ளே வர்றாரா? இது என்ன படம் கூட எடுக்க போகிறாரா இல்லை ஷூட்டிங் ஸ்பாட்டா? தமிழ்நாட்டில் முதலமைச்சர் ஆகுறங்கிறது ஆமாங்க, எடப்பாடி மாதிரி ஆட்கள்லாம் முதலமைச்சர் ஆகிட்டா அதுக்கப்புறம் இப்படித்தானே, அப்படித்தான். அப்போ ஒருவேளை அந்த மாதிரி ரொம்ப என்ன இப்போ வாழைப்பழ சீப்பு வாங்குற மாதிரி ஆகிப்போச்சு முதலமைச்சர் விஜய். முதல்ல நீங்கள் களப்பணிக்கு வாங்க, பத்திரிகையாளர்களை சந்திங்க. மோடி மாதிரி ஓடி ஒளிஞ்சுக்கு தெரியாமல் பத்திரிகையாளர்கள்லாம் பார்க்காம இப்படியெல்லாம் இருக்கிறது நல்ல பழக்கம் இல்லை. பத்திரிகையாளர்களை சந்திங்க, உங்களுடைய அரசியல் அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். பத்திரிகையாளர் கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் முதல்ல பதில் சொல்ல கற்றுக்கோங்க, அதை தைரியமாக எதிர்கொள்ளுங்க. களப்பணிக்கு வாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு நிமிடமும் அரசியலுக்கு உங்களை ஒதுக்குங்க. முதல்ல நீங்கள் இன்னும் திரைப்படத்திலிருந்து இந்தா வந்துட்டேன் அந்தா வந்துட்டேங்கிறதெல்லாம் விட்டுட்டு முதல்ல வாங்க. இதில் சிறப்பாக செயல்படுங்க. முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு கிரீடத்தோடு தான் நான் வருவேன் அப்படின்னா அது நடக்கக்கூடியதே இல்லை. ஒரு கிரிக்கெட் கிரவுண்டில் இறங்கும்போது நான் 100 அடிச்சிருவேன் அப்படின்ட்டு இங்கே போகக்கூடாது. நல்லா விளையாட முயற்சி பண்ணுறேன், இல்லை நல்லா விளையாடுற நம்பிக்கையோடு போகிறேன்னு தான் களத்தில் இறங்கணுமே தவிர, போகும்போதே நான் 150 ரன் அடிச்சு தான் வெளில வருவேன் அப்படின்ட்டு போயிட்டு முட்டையில் வந்துட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால் அந்த அவசரம் தேவையற்றது. இல்லைன்னா முதலமைச்சர்னு எழுதி உங்கள் பெட்டில் எழுதிட்டு படுங்க, இல்லைன்னா எழுதி வச்சுட்டு தலானில் வச்சுட்டு படுங்க, இல்லைன்னா எழுதி வச்சு உங்கள் வீட்டிலே வச்சுக்கோங்க, முதல்வர் விஜய் அப்படின்னு பனையூரில் வச்சுக்கோங்க. களப்பணிக்கு வாங்க, மக்களுக்காக குரல் கொடுங்க, போராடுங்க, நல்லதை செய்யுங்க. நிச்சயமாக நீங்கள் நல்லது செஞ்சால் மக்கள் நிச்சயமாக வரவேற்பாங்க. அதற்கப்புறம் அதை பற்றிய யோசிக்கலாம். நன்றி, வணக்கம். நெருப்பு தமிழர்.